So hey guys, how are you all? I hope you guys are staying on stay positive. So topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்சன் ஆன் யுவர் மைண்ட். உங்க மனசுல நீங்க ஒரு பர்சன் நினைச்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட தாட், அவங்களோட திங்கிங் உங்களை பத்தி என்ன இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 to 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஃபார் ஆல் டைப் ஆஃப் ரீடிங்ஸா இருக்கட்டும், ஃபார் ஆல் டைப் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த ஸ்பெல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப்னா என்னோட இன்ஸ்டா வந்து ரிச் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன் அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் guys கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப் அவுட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஏதோ ஒரு சில விஷயம் வந்து இங்க அலைன் ஆயிட்டு தான் வந்து இருக்கு. அதை பத்தி என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களோட பர்சன் யாராவது வந்து மேஷ ராசியா இருப்பீங்க, அப்படின்னா ரிஷப் ராசியா வந்து இருந்திருப்பீங்க. டோரஸோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பாக்குறேன் இந்த கார்ட்ல. ஸோ ஒரு சில விஷயம் நீங்க வந்து எதிர்பார்த்து வச்சிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல. இதெல்லாம் நடந்தா சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குட் மெமரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு குட் மெமரிஸ் ஏதாவது வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் நடந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களோட விஷ் அங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். நீங்க எதிர்பார்த்தது, நீங்க ஆசைப்பட்டது, அந்த விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு டிவைன் பிளெஸிங்கான ஒரு டைம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஒண்ணு சேர்ந்து அந்த விஷயம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில அது நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்க எப்போ பார்த்தாலும் சரி, மேக்சிமம் நீங்க வந்து ஒரு 555 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாவும் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ சில பேர் அந்த 1111 111 அந்த நம்பரும் வந்து பார்க்கலாம். பட் மேக்சிமம் 555 அப்படின்ற நம்பரை நீங்க அதிகமா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்களோட லைஃப்ல. அந்த ஏஞ்சல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க அந்த எனர்ஜியை பாக்குறீங்க அப்படின்னா இந்த ரீடிங்கை நீங்க 555 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய சேஞ்சஸ், பாசிட்டிவான நிறைய சேஞ்சஸ் இங்க வந்து நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க எதிர்பார்த்தது அது ஒரு விதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷனா கூட வச்சுக்கலாமே. சோ நீங்க எதிர்பார்த்து வச்ச சில விஷயங்கள், சில பேருக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 1 இயர் பிஃபோர் ஒரு விஷயம் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயத்துல இது இந்த பர்சன் கிட்ட இதை நான் எதிர்பார்க்கிறேன், இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 1 இயரோ ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள இந்த டைம் டியூரேஷன் மட்டும் தான். ரொம்பலாம் நான் பார்க்கல. ஒரு ரீசண்டா ஒரு 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஒருத்தவங்களை வச்சு. ஸோ அந்த விஷயங்கள் நீங்க வந்து நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லை ஏன்னா இந்த எனர்ஜி பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் டவுட்னு சொல்ல மாட்டேன். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன், நீங்க திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சனா இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு சில டவுட் கண்டிப்பா இருந்திருக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்ககிட்ட அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட வந்து சில பேருக்கு இருக்கலாம். ஸோ இது எப்படி லைக் அவங்க கூட நீங்க என்ன ஒரு உறவுல இருந்தாலும் சரி, ஆனா அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நீங்க ரொம்ப வருஷம் அவங்க கூட வந்து இருக்கணும், ஒரு லாங் டேர்மா வந்து இருக்கணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படுறாங்க. மேபி லைக் நீங்க பேசுற விதமா இருக்கட்டும், அந்த ஒரு உண்மையா அந்த ஒரு பியூரா நீங்க அவங்க கிட்ட வந்து பழகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அது இந்த பர்சனுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். அது இந்த பர்சனுக்கு ஒரு விதத்துல வந்து அவங்களோட மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கொடுத்த மாதிரி வந்து இருந்திருக்கும். அதாவது என்னன்னா லைக் நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம தேடும் போதும் சரி, அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளோட லைஃப்ல கிடைக்கும் போது அந்த அந்த டைம் நமக்கு ஒரு ஹாப்பினஸா வந்து இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் பாயிண்டா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா கூட வந்து இருந்துட்டு போட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டா கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் பாக்குறேன். ஒரு ஒரு ஃபன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டா ஒருத்தருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்து பழகுறது, பேசுறது. ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு குட் மெமரிஸ் அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த பர்சனுமே. அண்ட் சில நேரத்துல சில விஷயங்கள் வந்து உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கலாம் பாஸ்ட்ல. ஸோ அது வந்து உங்க 2 பேரையும் கொஞ்சம் வந்து பிரிச்சு வச்சிருக்கும். சுச்சுவேஷனோ, சரியா பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு சில சூழல் வந்து உங்க 2 பேருக்குள்ளேயும் அமைஞ்சிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு, இந்த பர்சன் திருப்பி லைஃப்ல வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்து இருந்திருக்கும்.
நீங்க வந்து பயந்திருப்பீங்க ஆக்சுவலா. அதாவது உங்களுக்கு அது பயம் தான். இந்த பெர்சன் உங்க வாழ்க்கையில விட்டு விலகி போற அந்த விஷயமா இருக்கட்டும், அது உங்களுக்கு பயமா தான் வந்து இருந்திருக்கும். நீங்க அத வந்து எதிர்பார்க்க கிடையாது. ஆனா, அது இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்காத சில விஷயமே இங்க நடக்க போகுது. அததான் நான் சொல்ல விரும்புறது. ஸோ நீங்க இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்டின்ற மாரி நீங்க நெனச்சிருப்பீங்க. பட் அது எதுவுமே வந்து முடியல. அது திருப்பி மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் இங்க வந்து தொடர தான் வந்து போகுது. நான் சொன்ன மாரி நீங்க எந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்ட வந்து இருந்தாலும் சரி, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் இங்க இந்த 2 பேரோட ரீயூனியன் அப்படின்ற அந்த விஷயம் கண்டிப்பா வந்து நடக்கும். நீங்க 2 பேரும் மறுபடியும் வந்து ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த விஷயத்துல இந்த விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் கூட நான் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற அந்த ஒரு லாங் டெர்ம் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாங் டெர்ம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். ஸோ லாங் டெர்மா இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து இருப்பாங்க. அ எவ்வளோ ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும், உங்க 2 பேருக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி, பட் அது வந்து ஒரு ஒரு எண்ட நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப் எப்பயுமே போகாது. ஒரு டைம்ல 2 பேரும் செப்பரேட் ஆனா கூட திருப்பி வந்து சேர்ந்துருவீங்க. திருப்பி பழையபடி எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. பேச ஆரம்பிச்சுருவீங்க. பழக ஆரம்பிச்சுருவீங்க. நேர்ல போய் பேசுறதா இருக்கட்டும், வெளியில அவங்க கூட சேர்ந்து சுத்துறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இட் இஸ் நாட் லைக் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்டின்னோனே இது ஒரு முடிவ தேடி போயிருச்சு அப்டின்னு கிடையாது. அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹீலிங் பாயிண்ட்க்கு வந்து போகும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம மறைமுகமா சில விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுவுமே ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் தான் இங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள சுத்தி ஏதாவது ஒரு சில ஏஞ்சல்ஸோ, ஏதாவது உங்கள சுத்தி ஏதாவது ஒரு சில ஆன்செஸ்டர் உங்களோட முன்னோர்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரியோ, இல்ல உங்களோட இஷ்ட தெய்வம். பட் இஷ்ட தெய்வத்தோட நான் வந்து இந்த மாரி முன்னோர்களோட விஷயம் நான் நெறைய பார்க்குறேன். அந்த ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருக்கட்டும், ஒரு ஆன்செஸ்டரா இருக்கட்டும். ஸோ அவங்களோட எனர்ஜிஸ் தான் நான் உங்கள சுத்தி நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவங்க த்ரூ உங்களோட வாழ்க்கையில சில நன்மைகளான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பத்திலயும் நெறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாரி இப்ப ஏதாவது மேரேஜ்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இல்ல பொதுவா உங்களோட ஃபேமிலில யாருக்காவது வந்து மேரேஜ் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சில விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாவே ஒரு நல்லது வந்து நடக்கக்கூடிய ஒரு டைமா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் முக்கியமா இங்க வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா வந்து தேவைப்படும். ஆல்ரெடி குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. பட் இங்க வந்து உங்க குலதெய்வம் தான் உங்கள வந்து காப்பாத்துற மாரி இருக்கு. அவங்களோட எனர்ஜி தான் நான் இங்க ரொம்ப ஹெவியா வந்து சென்ஸ் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ அப்படி நீங்க இதுவரைக்கும் எதுவும் போகாம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்லது தான் வந்து கண்டிப்பா நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு தீர்வுக்கு வரதான் செய்யும். ஏதாவது நீங்க ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு அது ஒரு அரேஞ்ச் மேரேஜா கூட இருந்திருக்கும். சில சண்டை பிரச்சனைனால ஒரு டிவோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வரைக்கும் கூட அது வந்து போயிருக்கலாம். ஒரு பிரிவ நோக்கி அந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த உறவு ஒரு பிரிவ நோக்கி போயிருக்கும். பட் இந்த உறவு வந்து பிரிய போறது கிடையாது. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஸோ இது ஏதாவது பிரிஞ்சிருமா? இந்த பெர்சன் நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களா? நம்ம வேற ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கணுமா? அப்படின்ற மாரி ஒரு பல விஷயங்கள் உங்களோட மனசுல வந்து ஒரு வாட்டி வதச்சுட்டே தான் வந்து இருந்திருக்கும். பட் இங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு இது வந்து பிரிவ நோக்கி வந்து போகல. மறுபடியும் நான் சொன்ன மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரீயூனியன் தான் இங்க வந்து நடக்க போகுது. ஸோ நீங்க ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு நேரம் தான் நீங்க இங்க வந்து பார்ப்பீங்க. முக்கியமா மேரேஜ் இப்ப நீங்க உங்களோட ஸ்பௌஸ்க்காக இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, மேரேஜ் விஷயங்கள்ல நெறைய தடங்கல் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நெறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்ல இருந்தே, இல்ல ஒரு மேரேஜ் ஆன ஒரு 1 வருஷம் டைம்க்குள்ளேயே நெறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 2 பேரோட வீட்டு தரப்புலயும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருந்திருக்கும். முக்கியமா இப்ப வந்து உங்களோட ஸ்பௌஸ் ஒரு மேல் பெர்சனா இருக்காங்க அப்படின்னா, அந்த மேல் பெர்சனோட சைட்ல அவங்களோட வீட்டு சைட்ல பார்க்கும்போது நெறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும். ஆ ஸோ இதனால நெறைய ஒரு மன உளைச்சலுக்கு நீங்க 2 பேருமே வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இதுல வந்து சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து நடக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் கண்டிப்பா இங்க வந்து இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆ ஸோ நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை திரும்பக்கூடிய ஒரு காலமா இது வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு மேஜிக் மாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா நெறைய விஷயத்துல உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோப் இல்லாம வந்து இருக்கீங்க. ஆ ஆனா எதிர்பார்க்கிறது எல்லாமே இந்த விஷயம் தான். நல்லது நடக்கணும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறீங்க. பட் இருக்கிற சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது, இருக்கிற அந்த ஒரு சூழல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நடக்குமானே நடக்குமானே அப்படின்ற மாரி ஒரு கேள்விக்குறியா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். பட் அது நிச்சயமா நடக்கும். ஸோ அ நான் சொன்ன மாரி உங்களோட குலதெய்வ வழிபாட நீங்க வந்து விட்றாதீங்க. ஸோ அவங்க த்ரூ தான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள்
விஷயங்கள் வந்து நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலா ஒரு மெசேஜ்மே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படின்றத பத்தி. ஸோ ஃபைனல் கார்ட் பத்தி பேசிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனல் கார்ட் பேஸ் பண்ணியே வி கெட் த ஜட்ஜ்மெண்ட் கார்ட் ஆக்சுவலா. ஃபைனல் கார்டு இது ஒரு ஃபைனல் கார்டு தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ அதுதான் இதுதான் இதோட முடிவே. அதாவது இந்த முடிவு என்ன அப்படின்னா, இங்க வந்து ஒரு நல்லது நடக்க போகுது. இதுதான் இந்த இந்த இவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு முடிவு, ஒரு தீர்வுன்னு நம்ம பார்க்கும்போது, இது ஒரு நன்மையின் பாதை வழியா தான் வந்து போகுது. ஸோ யூ கேன் சீ தட் நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், உங்களோட கார்டியன் ஏஞ்சலோ, இல்ல உங்களோட ஆன்செஸ்டரோ உங்களுக்கு அதாவது உங்களோட குலதெய்வ வழிபாடு. ஸோ ஒரு குலதெய்வமும் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா வந்து இருக்காங்க. அவங்கனால தான் நல்லது நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ ஷஃபிள் பண்ணி எடுத்த கார்ட்லயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏஞ்சல பேஸ் பண்ண அந்த விஷயம் தான் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு 100% ஒரு அந்த விஷயம் இங்க மேட்ச் ஆயிருக்குன்றத பாருங்க. அந்த எனர்ஜி எப்படி கிளைம் ஆயிருக்குன்றத பாருங்க. ஸோ இது அகைன் அது ஒரு டிவைன் பிளெஸிங் தான். இங்க கண்டிப்பா இந்த எனர்ஜி எல்லாமே ஒரு டிவைன் பிளெஸிங் தான். சி கெட்டது அப்படின்றது நான் எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்க தான் செய்யும். பட் அந்த விஷயத்துல இருந்து நம்மளை வெளியில கொண்டு போறது வந்து யாரு அப்படின்னா, நம்ம நம்ம வந்து வேண்ட தெய்வம் தான் நம்மளை அந்த விஷயத்துல இருந்து கொண்டு வெளியில வருவாங்க நம்மளே. ஸோ என்னதான் ஒரு சில பிரச்சனைகள், சண்டை, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, உங்களோட அந்த ஒரு ஹோப்பா இருக்கட்டும், உங்களோட பிரேயரா இருக்கட்டும், அதை என்னைக்கும் வந்து கைவிடாதீங்க. உங்களுக்கு அப்படின்னு இருக்க அந்த ஒரு தெய்வத்தை என்னைக்கும் கைவிட்றாதீங்க. ஸோ ஏன்னா இங்க பாருங்க, உங்களோட டிவைன் பிளெஸிங்ஸ்னால தான் உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தா கூட எல்லாமே உங்களுக்கு கை சேர்ந்து கைக்கூடி வர மாதிரி இருக்கு. ஒரு நன்மையின் பாதையில போற மாதிரி இருக்கு. ஸோ நிச்சயமா நீங்க உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், ஒரு ஆன்சிஸ்டரா இருக்கட்டும், கண்டிப்பா அந்த பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. இன்னும் நிறைய அவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் நீங்க வந்து பாருங்க. ஒரு ஆள் பார்க்கும்போது இந்த பர்சனோட திங்கிங் எல்லாமே வந்து அந்த ஒரு யூனியனோட நோக்கி தான் வந்து இருக்கு. திருப்பி ஒண்ணு சேரணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் தான் வந்து இருக்கு. சில விஷயத்துல இவங்களுக்குமே அந்த ஒரு குழப்பம், அந்த ஒரு மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். பட் எனிவே இங்க ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்றனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் ரீடிங் காய்ஸ். இந்த ரீடிங்கை நீங்க 999 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்கு ரெசிடென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கும் இது ஒரு caution, guidance ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.